ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல ஹோஸ்ட் நேஷன் பாகிஸ்தான் ஒரு டோர்னமெண்ட்டை நான் ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப நம்ம ஸ்குவாட பார்த்தோம்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா ஒரு அளவுக்கு ஓகே தான் செலக்ட் பண்ணியிருக்கா. ஓகே, ஒரு ஷாதாப் கான் மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஆனா பேஸ்ட் ஆஃப் பிரசன்னா சார்ஸ் வீடியோ, அவரோட பவுலிங்ல ஒரு சில டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் ஃபிளாஸ் சரி பண்ணாத அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத கூட்டின்னு வந்தா அவர் கொஞ்சம் அடி வாங்கியிருந்திருப்பார். இஸ் கான்ஃபிடன்ஸ் would have dipped further. அதனால்தான் எனக்கு புரியுது why they didn't bring him in. But have they covered that lack of spin depth with the other options? No. அது மட்டும் எப்படி சமாளிக்க போறான்னு பார்க்கணும். அதை தவிர I feel they have relatively picked the players, more of the first choice players who are available. இப்போ நான் ஒரு 11 போட போறேன். என்னோட 11ல நான் எப்படி போயிருக்கேன்னா, ஓப்பனிங் ஃபக்கர் ஜமான் அண்ட் சவுத் ஷக்கீல். இப்பதான் நல்ல வேலை அவ சொல்லியிருக்கா பாபர் ஆசா நம்பர் 3 தான் விளையாட போறார். ஏன்னா இந்த 3 மேட்ச் ட்ரை சீரீஸ்ல ஓப்பனிங் இறங்கிட்டு ஒன்றும் பெருசா பண்ணல. ஓப்பனிங் அவரோட பொசிஷனே கிடையாது ஓடிஐ கிரிக்கெட்ல. எதனால அப்படி பண்ணான்னு எனக்கு புரியல. பாபர் அசாம் நம்பர் 3, முகமது ரிஸ்வான் நம்பர் 4, சல்மான் ஆகா நம்பர் 5, Tayyab Tahir number 6, Fahim Ashraf 7, Shaheen Shah Afridi 8, Naseem Shah 9, Haris Rauf 10, and Abrar Ahmed at number 11. இந்த ட்ரை சீரீஸ்ல என்ன பண்ணான்னா, இந்த தையப் தாஹிருக்கு பதில இந்த குஷ்தில் ஷா விளையாடிட்டு இருந்தா. ஆரம்பத்துல இந்த கம்ரான் குலாமும் விளையாடினா, அதுக்கப்புறமா அவரை உக்காத்தி வச்சுட்டு அந்த குஷ்தில் ஷா விளையாடினா. ஏன்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவர், ஒரு நம்பர் 6 மாதிரி பேட்டிங் இறங்குவர். குஷ்தில் ஷா அவர் எப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு என்னால உடனே சொல்ல முடியாது. அவரோட பவுலிங் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ட்ரை சீரீஸ்ல. இந்த குரூப்ல இருக்கிறவெல்லாம் வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். இந்தியா, பங்களாதேஷ், நியூசிலாந்து. இந்த குஷ்தில் ஷா தான் அவ கிட்ட போட்டானா அவ செம அடி அடிச்சுடுவா. அதனால்தான் நான் என்ன சொல்றேன்னா, சல்மான் ஆகா கேன் பவுல் அட்லீஸ்ட் குவைட் அ ஃபியூ, அட்லீஸ்ட் 6 overs ஆஃப் ஸ்பின். அதுக்கப்புறமா அப்ரார் அஹ்மத். இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடையாது. பேச வச்சுதான் அடிக்கணும். ஷஹீன் அஃப்ரீதி, நசீம் ஷா, ஹரிஸ் ரவுஃப் 30 ஓவர் கிடைச்சிட்டு. அதுக்கப்புறமா ஃபஹீம் அஷ்ரஃப் கொஞ்சம் ஓவர்ஸ் போடலாம். அண்ட் he can contribute to the bat at number 7. ஏன்னா இந்த டீம்லயும் என்ன சொல்றது, குஷ்தில் ஷா ஒரு நம்பர் 6 ஃபினிஷர்னு விளையாடினா, நான் சொன்ன மாதிரி அவர் பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமே ஆகுது. ஸோ அந்த பவர் ஹிட்டிங் அவரால் கொடுக்க முடியுமானா ஐ வுட் சே தட் ஐ வுடன்ட் நோ. அதனாலதான் ஃபஹீம் அஷ்ரஃப் ஒரு பவர் ஹிட்டர், யூ கேன் பேட் லோவர் டவுன் த ஆர்டர். ஒரு தயப் தாயிரும் ஒரு ஸ்டெடி பிளேயர் அஸ் வெல். ஸோ ஃபக்கர் ஜமான் கொஞ்சம் ஆரம்பத்துல அடிச்சு விளையாடுவர், ஃபஹீம் அஷ்ரஃப் கடைசியில அடிச்சு விளையாடுவர். தென் யூ ஹவ் காட் சம் டிபெண்டபிள் பிளேயர்ஸ் டு என்ஷோர் தட் பாகிஸ்தான் கேன் கெட் அட்லீஸ்ட் a 290 ஸ்கோர் if they bat 50 overs. கண்டிப்பா இந்த டாப் 7 பார்த்தா, எஸ்பெஷலி வித் த வே தட் சல்மான் அலி ஆகா has been performing. முகமது ரிஸ்வான் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சேஸ்ல 120 அடிச்சார். சவுத் ஷக்கீல் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஃபக்கர் ஜமான் given his approach, he has been as consistent as he can. பாபர் ஆசாம் ரன் அடிக்கல, ஆனாலும் ஒரு கிளாஸ் பிளேயர். ஸோ இந்த டாப் 7 பார்த்தா கண்டிப்பா ஒரு 50 ஓவர் விளையாடிடலாம். அந்த 50 ஓவர்லயும் அட்லீஸ்ட் ஒரு 290 அடிக்கலாம். இப்போ இந்த பவுலிங் பார்த்தோம்னா, ஷஹீன் அஃப்ரீதி, நசீம் ஷா, நியூ பால் இஸ் அ வெரி குட் ஓப்பனிங் காம்பினேஷன். ஆனா நசீம் ஷா எஸ்பெஷலி கடைசியில போடுறச்சே அடி வாங்குறார். ஏன்னா அந்த 2வது மேட்ச் இந்த ட்ரை சீரீஸ்ல பார்க்கும்போது அவர் எப்ப யார்கர் போட பார்த்தாலும் ஹாஃப் வாலியா விழுறது. ஹைன்ரிக் கிளாசன் எஸ்பெஷலி அவரை அடிச்சுட்டார். அந்த மேட்ச்ல ஷஹீன் அஃப்ரீதியும் நசீம் ஷாயும் அந்த கடைசி 10 ஓவருக்கு முன்னாடியே ஒரு 8 ஓவர் மாதிரி போட்டா. ஏன்னா they wanted to really
break the foundation for South Africa before they explore the end. 352 வந்தது. ஏன்னா ஹென்ரிக் கிளாசன் அடிச்சிட்டார். ஷஹீன் அஃப்ரிதியும் சரி, நசீம் ஷாவும் சரி, ஒரு 10 ரன்க்கு கூட கடைசி 2 ஓவர்ல கொடுத்தா ஐ திங்க் ஒரு 20 ரன்க்கு மேல ஓவரால். அண்ட் தட்ஸ் பார்ட்டி த ரீசன் வை த சவுத் ஆஃப்ரிக்கா காட் டு தட் கைண்ட் ஆஃப் ஸ்கோர். நசீம் ஷா வந்து கடைசியில போட்டா கொஞ்சம் அடி வாங்குறார். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் யார்கர் எப்ப போட பார்த்தாலும் ஸ்லாட்ல தான் விழுது. ஐ டோன்ட் நோ இஃப் ஹி கேன் பவுல் த டெலிவரி பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஹவ் சீன். எனக்கு இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் தெரியாது, பட் வென் எவர் ஐ ஹவ் சீன் ஹிம் டூ தட் ஹி ஹஸ் நாட் காட் க்ளோஸ் டு எக்ஸிக்யூட்டிங் த யார்கர், விச் இஸ் ஃபைன். ஆனா யாராவது அவர்கிட்ட அதை சொல்லி இஃப் ஹி கேன் ஒர்க் அவுட் அதர் ஆப்ஷன்ஸ் டு கோ வெல் அட் த டெத்ன்னு பார்த்தா இட் வில் போத் வெல் பெட்டர் ஃபார் பாகிஸ்தான். ஆனா இப்ப கடைசியில போட்டதை பார்த்தா ஷஹீன் அஃப்ரிதியும் சரி, நசீம் ஷாவும் சரி கொஞ்சம் அடி வாங்கலாம், பட் தேர் கிளாஸ் பவுலர்ஸ். அப்புறம் அப்ரார் அஹ்மத் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அதாவது அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒரு 3 ஓவர்ல 14 ரன் தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் டரேல் மிச்சல் வந்து ரொம்ப அவரை அடிச்சுட்டு அங்கேருந்து தான் ஒரு அக்சலரேஷன். நியூசிலாந்து ஒரு ஆல்வேஸ் கோயிங் டு வின் தட் மேட்ச். ஆனா ஒரு அக்சலரேஷன் அங்கேருந்து வந்து நியூசிலாந்து ஒரு 5 விக்கெட்டால அந்த மேட்சை ஜெயிச்சா. ஸோ ஐ வுட் சே இஸ் அ குட் பவுலர், பட் he will have to be the lead spinner in this case. ஏன்னா சல்மான் யாகவும் ஒரு கண்ட்ரோல்டா போடலாம். இஸ் நாட் கோயிங் டு ரன் த்ரூ யூ. அப்ரார் அஹ்மத் has not played many matches, but I think he's a good talent and it'll be good if he can deliver for them. பேக் ஆப்ஷன் பார்த்தோம்னா கம்ரான் குலம் வந்து ஒரு டெஸ்ட்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு ஓடிஐ ரொம்ப நல்லா விளையாடினார். அதுக்கப்புறமா அவ்வளோ பண்ணல. அதனாலதான் அவரை உக்காத்தி வச்சிருக்கா. குஷ்தில் ஷா நான் சொன்னேன், அந்த பவர் ஹிட்டிங்கும் அந்த அளவுக்கு இருக்கா இப்போதைக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவரோட பவுலிங்கையும் பார்த்தா நாட் அ த்ரெட்டனிங் பவுலிங். ஸோ நான் அவரை விளையாட மாட்டேன். முகமது ரிஸ்வானுக்கு பேக்கப் உஸ்மான் கான் எனக்கு கொஞ்சம் தெரியல. ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனி ஒன், வேற ஆள் இல்லையா? உஸ்மான் கான் வந்து நம்ம பார்க்கறோம் எல்லா பாலையும் அடிக்க பார்க்கிற முகமது ரிஸ்வான், ஸ்டெடி பிளேயர், வைட்டல் பிளேயர் ஃபார் திஸ் பாகிஸ்தான் டீம். இப்ப வந்து அவர் கேப்டன், அவர் எல்லா மேட்சும் விளையாட போறார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இஸ் உஸ்மான் கான் இந்த ஓடிஐ டீம் ரியலி சம்மன் யூ கேன் புட் யுவர் மணி ஆன்? நோ. அதனாலதான் in my view I would say there are better players in Pakistan. நான் அப்படியே சொல்லிடுவேன், there are better players, better keeper batsmen in Pakistan to pick ahead of Usman Khan to play in ODIs. ஆனா அவ அப்படிதான் பண்ணிருக்கா. முகமது ஹஸ்னைன் is a good backup for Haris Hossain. சொன்ன மாதிரி அந்த உஸ்மான் கான் ஸ்பாட் அத்தோட ஒரு அளவுக்கு ஓகேயா தான் எடுத்திருக்கா இன் மை வியூ. ஷாதாப் கான் வந்து இன் மை வியூ they didn't have much of a choice. They had to correct his action in order to bring him in. நான் இந்தியாவோட கம்பேர் பண்ணணும்னா பார்க்கல. ஆனா நான் எதனால இப்படி சொல்றேன்னா, சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இப்ப இந்தியா வந்து ஒரு செஹர்ல உக்காத்தி வைக்கலாம், பிகாஸ் ஏகப்பட்ட ஸ்பின்னர் இருக்கா. பாகிஸ்தான்ல வந்து ஒரு லீட் அட்டாக்கிங் ஸ்பின்னர்னா ஷாதாப் கான் தான். அப்ரார் அஹ்மத் இட்ஸ் அ குட் டேலண்ட். ஆனா ஷாதாப் கான் இல்லாததுனால அந்த ஸ்பின் கண்டின்ஜென்ட்டும் வீக் ஆகுது. அந்த பேட்டிங்ல வந்து இப்ப அவர் கூட நம்பர் 7ல வரைந்திருக்கலாம், வெரி குட் நம்பர் 7. இப்ப என்ன பார்த்தோம்னா நம்பர் 7க்கு அப்புறமா பேட்டிங்கும் கிடையாது. ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து விலி கான்ட்ரிபியூட்னு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டாப் 6க்கு அப்புறமா கூட யூ டோன்ட் நோ ஹவு த பேட்டிங் இஸ் கோயிங் டு நம்பர் 7. யூ டோன்ட் நோ ஹவு யூ வில் கோ. பவுலிங்ல கூட ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா ஆரம்பத்துல ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா ஹாரிஸ் ரவுஃப் ரன்னும் கொடுக்கலாம், ரன்னாவும் போடலாம். அப்ரார் அஹ்மத் இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஆனா இந்த நியூசிலாந்து, பங்களாதேஷ், இந்தியா வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அதுவும் இந்தியா கிட்டலாம் அவர் போட்டர்னா, அதுவும் இந்த துபாய் ட்ராக்ல என்ன ஆகும் தெரியாது. ஃபஹீம் அஷ்ரஃப் ஏமாத்தலாம், he will not run through a team. சல்மான் ஆகா a good bowler, he will not run through a team. ஸோ ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா ஆரம்பத்துல விக்கெட் எடுக்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயஸ்டாலாம் சொல்ல, செம அடி வாங்கிடும் இந்த பவுலிங். இப்ப வென்யூஸை பார்த்தோம்னா முதல் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இன் கராச்சி. இப்ப வந்து இவாளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஸ்பின் ஆப்ஷன்ஸ் கிடையாது. நியூசிலாந்துக்கு சாண்டர், அதுக்கப்புறமா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ், பட் தேவ் காட் மோர் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் தேன் பாகிஸ்தானுங்கிறதுனால. அதுவும் அந்த மேட்சை பார்த்துட்டு குஷ்தில் ஷாயும் விளையாடலாம் ஒரு ஸ்பின் த்ரெட்டுன்னு. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் த்ரெட்டாலாம் இருக்க போறது கிடையாது. So, but New Zealand definitely got more spin options than Pakistan, so I feel they're favorites to win that match.
அதுக்கப்புறமா அகேன்ஸ்ட் இந்தியா இன் துபாய் ஷஹீன் அஃப்ரீதி, நசீம் ஷா ஸ்ட்ரைக் பண்ணலன்னா they'll find it very difficult against India and Dubai. அப்புறம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் டிராவல் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஏன்னா ஒரு பவர் ஹிட்டிங்கான ஒரு டீமா பாகிஸ்தான்னா இல்ல. ஆனா ஐ ஃபீல் when you're comparing their batting assurance to Bangladesh, you can back them to bat 50 overs. அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப பேட்டிங் பண்ணி ட்ராக்கா இருந்தா இப்ப பங்களாதேஷ் எந்த மாதிரி ஒரு டீம்னா ஆரம்பத்துல நன்னா போடுவா, அதுக்கப்புறமா அந்த என்ன சொல்றது அந்த பொறுமை போய் இங்கேயும் அங்கேயும் ரொம்ப ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்டென்சிட்டியே ஒரு அளவுக்கு மேல குறைஞ்சு போயிடும் ஒரு கடைசி ஓவர்லாம். So Pakistan can still get 320 against Bangladesh and I don't think Bangladesh will chase that down. So ஒரு மேட்ச் அது ஜெயிக்கலாம். இந்த நியூசிலாந்து கிட்ட ஜெயிச்சா they will qualify. நியூசிலாந்து கிட்ட ஜெயிக்கலன்னா I feel they will not qualify. Let's see how they go. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் அனுப்புங்க. This is my opinion. Watch you.